வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், லாராவெல் சைட்டை எப்படி வந்து கான்ஃபிக் பண்ணுறது. ஸோ லாராவெல் சைட்டை கான்ஃபிக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ புட்டியை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ விண்டோஸ் எப்பியில் லாராவெல் சைட் வந்து அந்த சர்வரை லாகின் பண்ணிக்கிறோம். ஒரு அதுக்குள்ளார லாராவெல் சம்மந்தப்பட்ட சைட்டை லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹோமில் சைட்டில் லாராவெல் சைட்டு இங்கே வந்து staging.engaadi தான் லாராவெல் சைட்டு. ஸோ என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் வந்து சர்வர்லேருந்து காப்பி பண்ணதை வந்து ஒரு பக்கம் அப்லோடு பண்ணுறேன். அது அப்லோட் போயிட்டுருக்கட்டும். ஸோ இது மினிமைஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் லாராவெல் சைட் கான்ஃபிகரேஷன் பண்ணணுன்னா எப்படி வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளாரே நம்ம பாருங்கள், கான்ஃபிகரேஷன்னா கூட என்ஜினுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட ஹெல்ப் வச்சு யூஸ் பண்ணியே நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடுக்கிறோம். லாராவெல் இது அதேமாரி வேர்ட்ப்ரெஸ் சைட்டுக்கும் என்ஜினிக்ஸில் எப்படி கான்ஃபிக் பண்ணிக்குதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது அந்த ப்ரைமரி டொமைன் சைட்லேயே இது எடுத்துக்கிறோம். அதேமாதிரி லாராவெலுடைய எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் எந்த ஒரு இதுவும் நீங்கள் பட் பண்ணும்போது ஓரளவுக்கு லைட்டாக அட்மினாக நம்ம வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் லாராவெல் ப்ராசஸ் ஆர் ஏதோ ஒன்று ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு கூட செக் பண்ணலாம். லாராவெல் ஃபோல்டர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு பதிலாக டைரெக்டாக லாராவெல் சைட்டே ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாராவெலுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இதை பாருங்கள். உங்களுக்கு சொல்லியிருக்குங்களா, லாராவெலுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கு. நார்மலாக லாராவெல் நீங்கள் என்னது ஹோம் சைட்டு அந்த டொமைன் நேம் உள்ளார பை டிஃபால்ட்டாக என்னென்ன ரூட் டைரக்டரிஸ் அது என்னென்ன இருக்கும், எப்படி ஓஎஸ்க்கு ரூட் டைரக்டரிஸ் இருக்கிற மாதிரி அந்த ரூட் டைரக்ஷன் இருக்குது. ஆப் இருக்கும், பூட்ஸ்ட்ராப் இருக்கும், கான்ஃபிகரேஷன், டேட்டாபேஸ், பப்ளிக், ரிசோர்ஸ், ரூட்டு, ஸ்டோரேஜ், டெஸ்ட், வெண்டர், இதெல்லாம் ப்ரைமரி ரூட் ஃபோல்டர். அப்போ இதுக்குள்ளார சப் ஃபோல்டர்ஸ் நிறையா இருக்கும். ஆப்புக்கு இது பாருங்க, இந்த ஆப் டைரக்டரிஸுக்குள்ளார ப்ராட்காஸ்டிங், கன்சோல், ஈவெண்ட், எக்ஸ்பெக்டேஷன், ஹெச்டிபி, ஜாபு, லிசனர், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஃபோல்டரும் அட்லீஸ்ட் மெயின் ஃபோல்டர் என்ன வேலை செய்யுதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதான் இன்ட்ரடக்ஷன், மாடல், ரூட் ஃபார் த ரூட் டைரக்டரி. ஆப் டைரக்டரி கண்டைன்ஸ் த core code of your application will expose in directory more detail இருக்குது. பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் என்ன அந்த டைரக்டரிக்குள்ளே என்ன மெயினாக இருக்குன்னா contains app.php file. bootstrap the framework. This directory also house a cache directories எல்லாம் இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க போலது. கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியுது. கான்ஃபிகரேஷன் டீட்டெயில் இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுற, டேட்டாபேஸ் மாடியூல் லோட் பண்ணுற, மேபி அந்த டேட்டாபேஸ்க்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் இன்டர்லிங்க் ஆகிற இது சைட்டுக்குள்ளார இன்டர்லிங்க் ஆகிற டீட்டெயிலாக இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோம் பேஜ் இருக்குல்ல, அந்த ஹோம் பேஜ் வச்சுக்க வேண்டிய மெயின் இது ஃபோல்டர் இதில் இருக்கும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஹோம் சைட்டு கீழே வந்து சைட்டுக்குள்ளார டொமைன் நேமு, டொமைன் கீழே டாக்குமெண்ட் ரூட் சொல்லுவோம் இல்லையா. இங்கே வந்து இங்கே எப்படி சொல்லுவோன்னா சைட்டு லாராவெல் பப்ளிக் கீழே பப்ளிக் தான் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ரிசோர்ஸு, ரூட்டு அடி லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் இதெல்லாம் பார்த்துட்டிங்களா. அடுத்தது ஜஸ்ட் அப்படி லைட்டாக இந்த ஒரு 4 வரி மட்டும் நீங்கள் பறிச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அப்புறம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு ஓரளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதில் வந்து பாருங்கள், சில இது சொல்கிறாங்க பாருங்களேன். பப்ளிக் டைரக்டரியில் வந்து index.php இருக்கும். கான்ஃபிகரேஷன் ஃபைல், ஆல் த கான்ஃபிகரேஷன் ஃபைல் லாராவெல் ஃப்ரேம்வொர்க் கான்ஃபிகரேஷனுக்குள்ளார இருக்கும்
அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்டரி பர்மிஷன் ஆஃப்டர் த இன்ஸ்டாலேஷன் லாராவல், நீங்கள் லாராவல் இன்ஸ்டால் பண்ண பிறகு யூ மே நீட் டு கான்ஃபிகர் சம் பர்மிஷன். பாருங்கள், இவங்களே சொல்கிற மாதிரி யூ மே நீட் டு கான்ஃபிகர் சம் பர்மிஷன் டைரக்டரிஸ் வித்தின் த ஸ்டோரேஜ் அண்ட் பூட்ஸ்ட்ராப். இது ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு வந்து பர்மிஷன் கொஞ்சம் கொடுக்கணும். வித்தின் அதனது அந்த ரெண்டு டைரக்டரிக்குள்ளார இருக்கிற ஃபோல்டர் டைரக்டரி ஷுட் பி ரைட்டபிள். ரைட்டபிள் பர்மிஷன் யுவர் வெப் சர்வர். அப்படி இல்லைன்னா ஆர் லாரா வில் நாட் ரன். புரியுதுங்களா? அப்போ மெயின் ஃபோல்டரில் இருக்கிற சில ஃபோல்டர் வந்து ரைட்டபிள் பர்மிஷன் இருந்தால் தான். ரைட்டபிள் எதுக்கு சொல்கிறாங்க? எந்த சிஸ்டம் இன்ஜின் வந்து அந்த லாராவில் ரன் பண்ணுதோ அந்த இங்கே யார் லாராவில் ரன் பண்ணுறாங்க? என்ஜிஎன்எக்ஸ் ரன் பண்ணுறதுல இப்போ லாராவில் மெயினாக எங்கேயே சொல்லிடுறான், அவனே சொல்லியிருக்கான். இதெல்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு சும்மா தெரிஞ்சுக்காமல் நீங்கள் போயிட்டு சைட் வரலன்னு சொல்லிட்டு கான்ஃபிகரேஷன் குட்ராஸை ஃபுல் பர்மிஷன் 7 ஓனருக்கு ஃபுல்லு. இப்போ உங்கள் பொருள் லாராவல்ன்றது உங்கள் சொந்த பொருள்னா அப்போ நீங்கள் அனுபவிக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரன் அனுபவிக்கலாம். நீங்கள் நார்மலாக என்ன சொல்கிறீங்க? சொந்தக்காரனுக்கு வேணாம், இவனுக்கு வேணாம், வெளியே இருக்கிற எல்லாம் வந்து பப்ளிக்காக வந்து அப்படின்னு அனுபவிக்கட்டும் அப்படின்னு உங்கள் கோடிங்க வந்து சொல்கிறீங்க. அப்போ இவங்களே சொன்னாங்க இந்த ரெண்டு ஃபோல்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைரக்டரி ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் நல்லா தெளிவாக இவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக பர்ச்சேஸ் தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது லைட்டாக இதை இது பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் டெவலப்பர்ட்ட இவங்களே பாருங்கள், என்ஜிஎன்எக்ஸில் வந்து அப்பாச்சி கான்ஃபிகரேஷன் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? என்ஜிஎன்எக்ஸில் பாருங்கள், இஃப் யூ ஆர் யூஸிங் என்ஜிஎன்எக்ஸ் த ஃபாலோயிங் டைரக்டரி இன் யுவர் சைட் கான்ஃபிகரேஷன் வில் ரீடைரக்ட் ஆல் ரிக்வஸ்ட் இன் இண்டெக்ஸ் பேஜ். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன். ட்ரை ஃபைல்ஸ்னால் என்னென்னா, இந்த யூஆர்எல்னா என்ன? நார்மலாக நம்மளுடைய ஃபோல்டர் வந்து இந்த லாராவில் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் லாரா என்ன சொல்கிறோம், ஹோம் சைட்டுக்குள்ளார நம்ம வந்து என்ன ஒரு நேமில் வைக்கிறோம், நம்ம டொமைன் நேமுக்குள்ளார லாராவலுக்குள்ளார பப்ளிக் அப்படின்னு உள்ளார போகுது. அப்போ உன்னோட இண்டெக்ஸ் பேஜ் எங்கே இருக்குது, ஸ்ட்ரிங் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்குமெண்ட் ரூட் கொடுத்துட்டோம் பப்ளிக்னு. அப்போ நீ ட்ரை பண்ணுறதுக்கு ஜம்ப் பண்ணி இந்த வெப் ப்ரௌசர் செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை செக் பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த ஃபோல்டரையும் செக் பண்ணு. அந்த ஃபோல்டரில் php.string இருக்கான்னு பார்த்துக்கோ. அது அந்த இது பண்ணுறது தான் இந்த ஃபைல். ஓகே, if using nginx following directory in your site configuration will direct all the request to the index.php front control. ஓகேங்களா? சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்குமா அப்படி இது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கான்ஃபிகரேஷன், இப்போ நான் இப்போ இது சொன்னதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோல்டர் பர்மிஷன் அது இதுன்னு கொடுப்போம்ல, நம்ம எப்படியும் வந்து சைட்டு கான்ஃபிக் பண்ணி போகிறோம். எஸ்சி லினக்ஸ் நம்மளோட எய்மே வந்து எஸ்சி லினக்ஸ் ஆனில் தான் நம்ம வந்து சைட்டை கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இது காப்பி ஆகிடுச்சுன்னு பார்ப்போமா? காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, சீக்கிரம் காப்பி ஆகுங்க. ஸோ ஓகே, நான் அதுக்குள்ளே நம்ம வந்து செக்ஷன்லாம் எடுத்து வச்சுருவோமா? ஓகே, கண்ட்ரோல் டி. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதில் அந்த மெயின் சைட்டில் ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, காப்பி ஆகிற நேரத்தில் புட்டியை ஓப்பன் பண்ணி 192.168.2. அந்த சர்வர் வந்து 54 இல்லையா, 0.54 சொல்கிறேன். ஸோ ஓப்பன் சொல்கிறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. லைட்டாக அப்பியரன்ஸ் மாற்றிக்கிறேன். அப்பியரன்ஸ் எங்கே இருக்கும்? சேஞ்ச் செட்டிங்கில் அப்பியரன்ஸில் 10 பாயிண்ட் இருக்கிறதுக்கு எல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அப்படியா என்னுடைய வீடியோ வந்து ஃப்ரீவேர் தாங்க யூஸ் பண்ணுறேன். அது வந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சாகணும். அதனால் நான் கரெக்டாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ரொம்ப அதிகமாக போனாலும் அந்த 40 மினிட்ஸில் நான் என்ன சொல்ல வரேனோ அதெல்லாம் கட் ஆகிடும். இப்போ 2 வீடியோவாக போட வேண்டியதாக இருக்குது. ஸோ ரூட் ரெட் ஹேட் ரூட்டில் ஓகே, பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஸோ ஃபைல் அந்த நம்ம சொல்லுகிற நேரத்தில்
இதுக்கு ஃபைலு காப்பி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும், எதாவது தேவைப்படுதுன்னா நம்ம இதை பார்த்துக்கலாம். WinACP அப்படியே மினிமே வைக்கிறோம். இப்போ இது வந்து இது எதுக்கு நம்ம 2 இதை பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இதை வந்து இப்படி வைக்கிறோம். இது ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறோம். ரூட்டு பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு மட்டும் நான் டைப் பண்ணேன்னா ரெண்டாவது இது கூட வராது போல. ஓகே, இது வந்து லாக் ஃபைல், எரர் லாக் செக் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன எரர் லாக் பை டிஃபால்ட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணோன்னா பை டிஃபால்ட் வந்து எங்கே விழும், அது டெய்ல், அதுக்கான கமெண்ட் டெய்ல் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு -f வேர் லாக், அதுக்கு அடுத்தது எரர் லாக் nginxல இருக்கிற எரர் லாகை சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா புதுசாக நம்ம கான்ஃபிக் பண்ண போகிற ஃபைல். ஸோ அவங்கள நம்ம விசிபிலிட்டிக்காக இப்படி வச்சுக்கிறோம். நம்ம ரன்னிங் ஃபைலை இப்படி வச்சுக்கிறோம், நம்ம ஒர்க் பண்ணுறதா இப்படி வச்சுக்கிறோம். ஸோ இது ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம எந்த வந்து சர்வீஸ் ரன் ஆகுதான்னு பார்த்துக்கிறோம். கண்ட்ரோலர் சிஸ்டம், ஸோ சிஸ்டம் nginx ஸ்டேட்டஸ் status check. ஸோ ரன்னிங் ஆகுது. db ஆல்ரெடி நம்ம இப்போ db ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது ஓகே, ரன் ஆகுது. PHP ரன் ஆகுதா? PHP 7.4 சர்வீசஸ் வந்து FPM 9000 போர்ட் பார்க்கணுன்னா போல் இந்த இது இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ரன் ஆகுது. இப்போ வந்து நம்மளுடைய ஃபோல்டருக்குள்ளார போகிறோம். ஹோம் சைட் என்ன நேமு, பழைய நான் ஒன்று செக் பண்ணி பார்த்தேன், அதை வந்து டெலீட் பண்ணுறேன். RFன்னு என்ட்ரு அடிச்சிடறேன். நீங்கள் சைட்டு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸ். அப்போ என்னது SLinux செட் அண்ட் ஃபோர்ஸ். SLinux வந்து ஆன் பண்ணோன்னா 1ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இது பண்ணிடுறோம். இப்போ LLன்னு போடுறோம். LL பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த சைட்டை தான் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸ்டேஜிங் இயங்காடி, அது வந்து லாராவல் சைட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜிங் இயங்காடி, ஸோ லாராவல்னு அவங்களே வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த லாராவல் சைட்டு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைமரி ஃபோல்டர் பர்மிஷனை முதல் கொடுத்துறோம். நம்ம ஒரு தியரியில் படித்தோம் இல்லையா, இயங்காடி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அதேமாதிரியே இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம். இயங்காடியில் லாராவல்குள்ளார இருக்கிற இடம் ரூட் பார்த்திங்கன்னா பாருங்கள், அவங்க சொன்ன மாதிரியே ஆப் பூட்ஸ்ட்ராப் கான்ஃபிகரேஷன் டேட்டாபேஸ் இருக்குது, பப்ளிக் இருக்குது, ரிசோர்ஸ். அதில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, 2 ஃபோல்டரும் மட்டும் ரைட் பர்மிஷன் இருக்கணும்னு. அப்போ ஸ்டோரேஜ்குள்ளே பூட்ஸ்ட்ராப்பும் ரைட் பர்மிஷன். அப்போ இங்கே இந்த இன்ஜினுக்குள்ளாரே இந்த 2 ஃபோல்டருக்குள்ளார நிறையா வந்து சில ஃபைல்ஸ்லாம் வந்து ரீட் ஆகுது, ரைட்டு அப் அண்ட் அந்த மாதிரி ஒர்க்லாம் நடக்குது. அதனால் அந்த 2 ஃபோல்டர் மட்டும் ரைட் பர்மிஷன், ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரைமரியாக வந்து என்னது நம்ம இங்கே இந்த வந்து இந்த ஓனர்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறோம். அப்போ CHOWN -R யார் டெவலப்பருக்கு எந்த லாகினோ. இப்போ நம்மளை பொறுத்தவரை ரூட்டு தான் டெவலப்பரு. அவரும் nginx வந்து சிஸ்டம் யூசர், அவர் தான் வந்து இந்த சைட்டை ரன் பண்ண போகிறாரு. ஸோ staging.iyengaadi.in ஃபஸ்ட்டு இந்த பர்மிஷன் கொடுத்துட்றோம். அப்புறம் chmod எல்லா ஃபோல்டரும் 755 அப்படின்னு சொல்லிடுறோம். யார் ஓனருக்கு ஃபுல் பர்மிஷனு, சிஸ்டம் ரன் பண்ணுறவங்களுக்கு 5 மற்றவங்களுக்குலாம் 5 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபோல்டர் பர்மிஷன் இது வந்து ப்ரைமரி பர்மிஷன், அதை நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா, இது கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம மிஷினில் வந்து ஹோஸ்ட் என்ட்ரி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த சைட்டு வந்து நம்ம இது பண்ணணும் இல்லையா. ஸோ
டிரைவர்ஸ் ரன்னில் டிரைவர்ஸ் போனீங்கன்னா ஹோஸ்ட் என்ட்ரியில் இந்த மிஷின் இந்த டொமைன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம். நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஆட் பண்ணியிருக்கு, ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ ப்ரௌஸ் பண்ணால் இந்த மிஷின் இந்த ஐபியில் ரன் ஆகிற சைட்டு தான் ரன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. டிரைவர்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெர்ச்சுவல் ஹோஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ வெர்ச்சுவல் ஹோஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கான்னா நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுவோம், நார்மலாக இதை கொஞ்சம் பெருசாக வைக்கணும். வெர்ச்சுவல் ஹோஸ்ட்டுக்கு பெருசாக வைக்கிறோம், அதுக்கப்புறம் சின்னதாக வைக்கலாம். ஸோ இப்போ விர்ச்சுவல் டைரக்டரி எங்கே இருக்கும், cd/etc nginx conf.dல தான் இந்த ஃபைலு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இது பண்ணிட்டேன், vi staging _ இயங்காடி இந்த ஃபைல்னு சொல்லிட்டேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா nginxல சின்ன இது வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ரிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி சொல்லியாச்சுல. இந்த நேம், இந்த போர்ட் நம்பரை இந்த நேமுக்கு டிஃப்ரெண்ட் சைல்டு நேமில் மேப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சர்வரு எரர் லாகு நம்மளுடைய ஹோம் ஃபோல்டரில் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறோம். இது எதுக்காக இங்கே வைக்கணும், தனியாக செப்பரேட் பண்ணி வச்சா உங்களுக்கு ஈஸியாக வந்து லாக் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுக்கிறோம். இது எல்லாமே குளோபல் இன்ஃபர்மேஷன். அதனால் சர்வருடைய நேம் என்னது, நல்லா பாருங்கள், staging.iangadi.inன்றது தான் சர்வர் நேம். ரூட் பாத் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது லாராவல் சைட் இல்லையா, ஹோம் சைட்டு அப்புறம் அந்த டொமைன் நேம் இப்படி தான் வைக்கணும்ல. இந்த டொமைன் நேம்ன்றதை நீங்கள் வேறு பேர் வேணாலும் வச்சுக்கலாம், நாங்கள் வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து பீனு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் லாராவல் பப்ளிக் உங்கள் டொமைன் நேமுக்கு அப்புறம் லாராவல் பப்ளிக். நீங்கள் ஒரே ஒரு வெண்டார் தான் வச்சுருக்கீங்கன்னா வெறும் வந்து ஹோம் சைட்டு லாராவல் பப்ளிக்னு வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேவா, மோர் தென் நீங்கள் ஃபோல்டர் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா ஹேக்கர்ஸால் ஈஸியாக வந்து உள்ளார வர முடியாது. ஓகேங்களா, இது லாராவல் பப்ளிக், இது ஹோம் ஃபோல்டர். ஸோ அதுக்குள்ளாரே வந்து உங்களுடைய ஹோம் பேஜ் என்ன பேஜாக இருக்கணும், index.php மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறேன், சைட் ஜிப் ஃபைல் அண்டு ரீரைட்டு ஜேஎஸ் அண்ட் வியூ ஃபைல். ஜிப் ஃபைல் இது சொல்கிறேன், இதுதான் உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல. ஜிப் கம்ப்ரஷன் ஃபைல்லாம் வந்து லோட் ஆகிக்கோ, ரீடைரக்ட் பண்ணிக்கோ. ரீடைரக்ட் என்னது, /js வியூஸ் ஃபைல்லாம் வந்து இந்த இமேஜ் இந்த ஃபோல்டர்லாம் தெரியும், எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணு. ரொபோட்டாக்ஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதை வந்து ரூட் பாத்தில் இந்த டெக்ஸ்ட் இருக்கும், அதை அலோவ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இது வந்து உன்னோட இண்டெக்ஸ் பேஜ் எங்கே இருக்குன்னு ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். லொக்கேஷன் சொல்லியாச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா. ஸோ விஐ உள்ளார போகிறோம், நவுந்துருக்கு. நான் நோட் பேடில் டைரெக்டாக அப்படியே பேஸ்ட் பண்ணேன். ஸோ இன்சர்ட் பண்ணி சும்மா அழகாக ஒரு ஈவனாக இருக்கிறதுக்காக இதை வந்து ஒரு என்டர் அடிச்சிட்றேன். ஓகேங்களா, என்ன அது வேறு ஏதாவது பேரில் ட்ரை பண்ணால் டொமைன் டாட் வேறு ட்ரை பண்ணால் 404 எரர் த்ரோ பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் டாட் வந்து இன்க்ளூட் வந்து ஃபாஸ்ட் சிஜிஏ இன்டரப்ட் எரர் ஆன் பண்ணிட்டோம். சிஜிஐ பாஸ் வந்து இந்த பேரில் இருக்குது, இந்த சிஜி டாக்குமெண்ட் ரூட் பாத் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இது கான்ஃபிகரேஷன் பண்ண பிறகு என்ன பண்ணணும், நம்ம பிஹெச்பிக்கு புதுசாக ஒரு சைட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ புதுசாக செஞ்சு பண்ண கான்ஃபிகரேஷன் நீங்கள் இதில் வச்சிங்கன்னா நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக தெரியாதுன்னு சொன்னோம் இல்லையா, மெமரிக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு தடவை சைட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணால் நல்லா பார்த்துக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ஒழுங்காக கான்ஃபிக் பண்ணிடலன்னா சைட்டு வந்து எரர் வச்சு ஸ்டாப் ஆகிடும். புரியுதுங்களா. அப்போ சிஸ்டம் nginx ரீஸ்டார்ட் இல்லை ரீலோட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ரீலோட் ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு ரீலோட் nginxன்னு சொல்கிறேன். என்ன சொல்லுது, பர்மிஷன் டினைடு. எங்கே பாருங்க, Ctrl+X சொல்லிட்டு திருப்பி பெருசாக வச்சுக்கிறேன். எது ஆக்சஸ் லாக், இந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. இப்போ இந்த எரர் எதுக்கு அடிக்குது, SLNXக்காக அடிக்குது. நம்ம ஏற்கனவே ஃபோல்டருக்கெலாம் பர்மிஷன் கொடுத்தாலும் SLNXல வந்து வருது. அப்போ நம்ம அப்போ ரீலோடு ஒர்க் ஆகுது. அப்போ ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டு மற்ற சைட்டில் டவுன்லோட் ஆகாது, ஆக்டிவில் இருக்கும்.
அந்த இதை மட்டும் ரீட் பண்ணி இது பண்ணும். செக் பண்ணி பார்த்துனுங்களா. சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் STATU ஸ்டேட்டஸ் NGINX STA ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் ரீஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரீட்னா ஸ்டாப்பாக இதுவாகும். இப்போ மற்ற சைட்டு ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், இப்போ ஏதாவது புதுசாக வந்திருக்குன்னா அதை மட்டும் ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் ரீலோடு. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் ரீலோட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாம் ஓகே ஆன பிறகு ரீஸ்டார்ட் கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே ஸ்லாஷ் எந்த பாத்தில் சொல்கிறாங்க, ஹோம் சைட்டில் ஆக்சஸ்லாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ ஹோம் சைட் ஸ்டேஜிங் டாட் இயங்காடி ஏற்கனவே இது இப்போ இது ப்ரைமரி ஃபோல்டர் என்ன பர்மிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்குறோம். ஸோ ப்ரைமரி பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்கும் NGINX-ம் இருக்குது, ஃபோல்டர் பை டிஃபால்ட் கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டேஜிங் டாட் அப்போ இது எல்எஸ் அதுக்கப்புறம் SC லினக்ஸோட இதை செக் பண்ணுறோம். அதை எப்படி செக் பண்ணுறது, LS லென்த் வைஸு ஆல் எல்லா ஹிடன் ஃபைலு ப்ளஸ் SC லினக்ஸ் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இது ரூட் ஃபைலாக வின்எஸ்சிபியில் நம்ம தான் காப்பி பண்ணோம். அப்போ இந்த ப்ரைமரி ஃபோல்டர் உங்களுக்கு ஹோம் ஃபோல்டராக இருக்கிறதால அந்த ஹோம் ரூட் டைரக்டரிஸ்ன்னு பை டிஃபால்ட்டாக பர்மிஷன் வந்திருக்கு. அப்போ இது நம்ம என்ன சொல்லணும், இது வெப்சைட் கண்டென்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக சொல்லணும் இல்லையா. அப்போ எப்படி சொல்லணும், chcon அப்போ கமாண்ட் என்ன, chcon -R எல்லா இந்த ப்ரைமரி ஃபோல்டர் வித் சப் ஃபோல்டர் எல்லாருக்கும் அப்ளை பண்ணிக்கோ. -T என்னது, இது HTTP சிஸ்டம் கண்டென்ட், இந்த ஃபோல்டர் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸு. நான் இது ஹியூமன் ரீடபிள் கண்டென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிக்கிறோம். இதை முடிச்சுட்டு சைட் ரன் ஆகுதான்னு பார்க்குறோம். ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணி பார்க்குறேன். திருப்பியும் உங்களுக்கு பர்மிஷன் எரர் லாகில் தான் வருது. ஸோ ஓகே, இப்போ சைட் இப்போ அடுத்த கண்டிஷன் என்னது, அப்போ லாகில் தான் எரர். அப்போ லாகுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, லாகுலாம் HTTPயில் லாக் கண்டென்ட் மாற்றணும் அப்படின்னு. அப்போ அடுத்தது ப்ரைமரி இதை மாற்றிடுறோம். எல்லாமே HTTP சர்வீஸு HTTP கண்டென்ட் சொல்லிடுறோம். அப்புறம் chcon -R -T அதுக்கு என்ன லாக் கண்டென்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்குது உங்களுக்கு, இது HTTP log content எந்த ஃபோல்டரு, ஸ்டேஜிங் டாட் இயங்காடியில் இருக்கிற இதுக்குள்ளே இருக்கிற லாகுன்ற ஃபோல்டரு இந்த டைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரீலோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனை மேலே வச்சுப்போம். இப்போ ரீலோட் பண்ணுறோம். அந்த எரர் போயிடுதான்னு பார்ப்போம். Ctrl R systemctl ரீலோட். ஸோ உங்களுக்கு எந்த எரரும் இல்லாமல் வந்துடுது. அப்போ உங்கள் வெர்ச்சுவல் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் செட் ஆகிடுச்சு. ஸோ சைட்டு ரன் ஆகிடுச்சு. அப்போ சைட் ரன் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஹோஸ்ட் என்ட்ரி நம்ம மிஷினில் போட்டதால் அந்த சர்வர் ஐபியில் இருக்கிற சைட்டை தான் காட்டும். இப்போ ஸ்டேஜிங் டாட் இயங்காடின்னு ப்ரௌஸ் பண்ணுறோம். சைட்டு வந்துடுச்சு. ஏதோ எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர் த்ரோ பண்ணுது, 500 எரர் சம்திங் went wrong. there are been internal error occurs. என்ன சொல்கிறாங்க, ஹோம் சைட்டில் ஸ்டேஜில் பாருங்கள், ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவன் லாராவில் சொல்லியிருக்கான். ஸ்டோரேஜ் ஃபோல்டரும் பூஸ்ட்ராப் ஃபோல்டரும் அடிஷ்னலாக எந்த யூசர் ரன் பண்ணுறாங்களோ, எந்த சிஸ்டம் யூசர் வழியாக உள்ளார வராங்களோ அவங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுங்க. அப்போ ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுக்கணுன்னா இங்கே நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், இப்படியும் ப்ரைமரி ஃபோல்டர் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம். இது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் யாருக்கு கொடுக்கணும், ஸ்டேஜிங் டாட் இயங்காடின்னு இது பண்ணிவிட்டு இங்கே லாராவலுக்குள்ளார போகிறோம். லாராவில் போயிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ரெண்டு ஃபோல்டரும் யார்,
இந்த பூஸ்ட்ராப் ஃபோல்டரும் ஸ்டோரேஜ் ஃபோல்டருக்கும் நம்ம வந்து என்ஜின்எக்ஸ் தான் ரீட் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7644 இருக்குது. உள்ளே இருக்கிற ஃபைல்லாம் வந்து ரீட் ஒன்லியாக தான் வரும் ஃபைல். இது பாருங்கள், எதுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார். ஸ்டோரேஜ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இது லாகுன்னு ஒரு ஃபோல்டர் எடுக்கிறீங்க, அதில் ஏதாவது ஃபைல் இருக்குது. ஃபைல் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைஸ் இருக்குது அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு. அதுக்கப்புறம் எஸ்எல்என்எஸ் போவோம். இப்போ ப்ரைமரி ஃபோல்டராக நம்ம செக் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் சிஹெச் மோடு தானே 775 அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஃபோல்டருக்கு பூட்ஸ்ட்ராப்புக்கும் ஸ்டோரேஜுக்கும் கொடுத்து பார்க்குறேன். சைட்டு வருதான்னு பார்ப்போமா. சைட்டு வரல. அப்போ நீங்கள் ப்ரைமரி ஃபோல்டரில் கொடுத்துருந்தாலும் இவங்க வந்து இவங்க வந்து எஸ்எல்என்எஸ் அடுத்த லெவல் எஸ்எல்என்எஸ் பிளாக் பண்ணுது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 77 கொடுத்துருக்குறேன், இது 77 அவங்க சொன்ன மாதிரி கொடுத்து பார்த்தேன், வரல. அப்போ எந்த இடத்துல அவங்களுக்கு எரர் அடிக்கிறா, லாக் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு அவங்களால ரைட் பண்ண முடியல. இந்த வெண்டாரில் இருக்கிற ஃபைலால் லாக் ஃபோல்டரில் இருந்து ரீட் பண்ணி அது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரன் ஆகுது, பிஹெச் வழியாக ரன் ஆகுது. அப்போ ஸ்டோரேஜுக்குள்ளார போகிறோம். ஸ்டோரேஜுக்குள்ளார போயிட்டு ls-laezன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு லாக் ஃபைல் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ லாக் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எஸ்எல்என்எக்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, chcon. அப்போ இங்கே நீங்கள் சொல்லணும் ch. இப்போ என்ஜினுக்குள்ளாரே லாக் ஜென்ரேட் பண்ணுறாங்க, லாக் வழியாக ஏதோ வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்போ chcon -R-T என்னது இது வந்து HDPD _log cat இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிங்கன்னா. ஸோ மற்றதெல்லாம் வந்து சிஸ்டம்ஸ் HTTP சர்வீசஸ்ஸு, இது லாக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஒர்க் ஆகலையா பாருங்கள். லாக் ஃபோல்டர் வந்து அடுத்து ப்ரைமரி பர்மிஷன் கொடுத்து பாருறோம். இப்போ இது இப்போ என்னது chcon லாகுன்னு செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். உங்களுக்கு சைட்டு வருதான் பாருங்கள், வரல. இது அதே லாக்லேயே இருக்குது. அப்போ chmod -R 77 NGNSக்கு ஃபுல் பர்மிஷன் சொல்லிட்டு லாக் மட்டும் கொடுத்து பார்க்குறோம், வருதான்னு பாருங்கள். இப்போ அடுத்தது மாறிடுச்சு. என்னது அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, லாக் போயிடுச்சு. அடுத்தது ஹோம் சைட் ஸ்டேஜிங்காடி லாராவல் ஸ்டோரேஜ் ஃப்ரேமர் செக்ஷனில் ஏதோ ஒரு ஃபைல், இந்த ஒரு ஃபைல் இருக்க போலது. பர்மிஷன் டினைடு, யார் வெண்டார் லாராவலில் இந்த ஃபைல் சிஸ்டம் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்குன்னு நமக்கு போயிதில்லை. இப்போ நம்ம வந்து அதே ப்ரைமரி பர்மிஷனை கொடுப்போம். chmod வருதான்னு chmod -R 775 NGNXக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறோம். போட்டுட்டு ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், வரலையா. சரி, ஒரு தடவை வந்து நம்ம NGNX ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 77 கொடுத்துட்டோம். ரீஸ்டார்ட் வருதா? நியூ ப்ரைவேட் விண்டோஸ் செக் பண்ணி ஸ்டேஜிங்கை ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் செக்ஷனில் தான் நிற்கிது. ஃப்ரேம் ஒர்க் செக்ஷன் எது எப்படி ட்ராவல் ஆகுது? லாராவில் ஸ்டோரேஜுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இதுக்கும் கொடுத்தாச்சு. என்ன நம்ம வந்து இது விட்டுட்டோம் இல்லையா ஸ்டோரு. இப்போ அடுத்தது நம்ம திங்க் பண்ணுறோம். எப்படி திங்க் பண்ணுறோம்? அடுத்த லெவல் என்னது, ls-la
இசட்னு கொடுத்துட்டா எஸ்எல் லினக்ஸில் இங்கே நீங்கள் வந்து ஃபோல்டருக்கு கொடுத்துட்டீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோல்டரும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அவங்க சப்ஜெக்டில் சொல்லியிருக்கோம்ல, இது 2 ரீட் ரைட் கண்டென்ட்டு, ரீட் ரைட் பர்மிஷன் உள்ள கண்டென்ட்டு. அப்போ இந்த 2 ஃபோல்டர்லேயும் ஃபைலை ரீட் ஆகும், அப் அண்ட் ஆகும், அதேமாரி இருக்கும். அப்போ எஸ்எல் லினக்ஸில் அதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. அப்போ அந்த கண்டென்ட் ஃபைலை இதை மாற்றுறோம். அப்போ ஓகேவா, இந்த 2 ஃபோல்டர் மட்டும் chcon -t HTTPD சிஸ்டமில் இது ரீரைட் எனேபிள் பண்ணுற கண்டென்ட் எது, பூட்ஸ்ட்ராப்பும் ஸ்டோரேஜும் அப்படின்னு. மற்றதெல்லாம் வந்து இதை கொடுக்குறோம். இப்போ ls-la-zன்னு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து HTTP கண்டென்ட்டு. இது 2 நம்ம அங்கேயே சொல்லியிருக்காங்களா, இது 2 இந்த ரீரைட் பர்மிஷன் இருந்தால் தான் லாராவெல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது 2த்தையும் மாற்றுறோம். மாற்றிட்டு இப்போ ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சைட் வந்துருச்சா? சிம்பிளுங்க. இப்படி திங்க் பண்ணிங்கனாலே போதும், எஸ்எல் லினக்ஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்குறோம். ஏதோ இது துபாய் கம்பெனிக்கு ரெடி பண்ணிடுறாங்க போல. ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதில் இல்லை, ஸ்டோர் டேட்டாபேஸில் இங்கே செலக்ட் பண்ணுறாங்க. ஆயில், சூப்பர் மார்க்கெட்டு, மசாலா. ஸோ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இத்தனை ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேரை போடுறோம். மினிமம் 3 வேணுன்றாங்க. டெலிவரி 15ன்னா அதுவே போயிடும். மொபைல் நம்பர் ஸோ ப்ளஸ் நம்ம கண்ட்ரி கோடோட சொல்லும் பொழுது, கண்ட்ரி கோட் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ரெடியாக எடுத்து பாருங்கள். ஓடிபி வருது. ஓடிபி இங்கே நீங்கள் உங்கள் செல்லுக்கு வந்த பிறகு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சைட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ லாராவெல் சைட்டு வந்துடுச்சா? அது ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, தேங்க்யூங்க. அடுத்தது நம்ம வந்து ஓப்பன் கார்ட் சைட்டு எப்படி இந்த கான்ஃபிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாப். தெரிஞ்சிச்சிங்களா? நம்ம ஓப்பன் கார்ட் பார்க்க போகிறோம். ஓப்பன் கார்ட் முடித்த உடனே நம்ம நார்மலாக இப்போ இங்கே வந்து மெயில் சர்வீசஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ போஸ்ட் ஃபிக்ஸுக்கு எப்படி கான்ஃபிக் பண்ணுறது பண்ணிடுறோம். அது முடித்த பிறகு டெவலப்பருக்கு யூசர் பர்மிஷன் ப்ரிவிலேஜ். இப்போ நம்ம ரூட் யூஸரை நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். நமக்கு ரூட் இருக்குது, நம்ம ரூட் இருந்திருக்கோம். அப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணி எப்படி டெவலப்பருக்கு இந்த ஃபோல்டரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண கொடுக்கறது, அதேமாதிரி டேட்டாபேஸ் எப்படி ஆக்சஸ் கொடுக்கறதுன்னு கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சைட்டை நம்ம லைவ் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பாயிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துறோம். அது முடிஞ்ச பிறகு டியூனிங் பண்ணுறது. இந்த ஓஎஸ் இது இப்போ நம்ம என்னது லைவ் சைடில், நம்ம AWS லைவ் சைடில் இந்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து டேட்டாபேஸை எப்படி டியூன் பண்ணுறது, என்ஜிஎன்எக்ஸ்க்கு எப்படி டியூனிங் பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்து சட்டன்ஸ் ரேம் தானே கொடுத்துருக்காங்களா, 2 GB ரேமுக்கு எப்படி எஃபெக்டிவாக ரன் பண்ண வருது, ஹார்டு சைஸ் இவ்வளோ, இந்த சிபியூக்கு எப்படி பண்ணுறது. அப்போ இந்த சர்வர் வந்து என்ன டைப் ஆஃப் சர்வர்ஸில் வருது. ஏன்னா நம்ம AWS பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா டைப் ஆஃப் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது மீடியம், நார்மலாக வந்து டிடி நேனோ, ஸ்மாலு, லார்ஜு, எக்ஸ்ட்ரா லார்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பண்டல் டைப் ஆஃப் த ஓஎஸ் செட்டப். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து AWSக்கு நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் முடித்த பிறகு லாக் ரொட்டேட். ஏன்னா நம்ம வந்து சைட்டுக்குள்ளார தான் லாக் ரொட்டேஷன் வச்சுருக்கோம். லாக் ஜென்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களோட ஹார்டு சைஸு 60 GB பிளான் தான் வாங்கியிருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாகை வந்து 1 வாரம் வரைக்கும் வைக்கிறதா, 1 மாதம் வரைக்கும் வைக்கிறதா, மீதி வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு வந்து லாகை வந்து வேணும்னா நீங்கள் S3க்கு மூவ் பண்ணலாம். இல்லைனா கிராஷ் பண்ணிவிட்டு எனக்கு 1 மாதத்தோடைய லாக் மட்டும் இருந்தால் போதும். அது வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அது வந்து டிபெண்ட்ஸாக நீங்கள் உங்கள் டெவலப்பரையோ அது கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி. அப்போ லாக் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணுறதுக்காக மானிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரையும் நான் ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சுட்டு தான் இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வீடியோ இவ்வளோ லென்த்து போகுது. ஓகேங்களா? ஓகே, பாய். நம்ம அடுத்தது ஓப்பன் கார்ட். அப்போ ஓப்பன் கார்ட்டை நீங்களே கூட ஒரு தடவை படித்து பாருங்கள். நான் இந்த வீடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது முன்னாடி ஓப்பன் கார்ட்டை ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே கான்ஃபிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக எஸ்எல் லினக்ஸோட பண்ணலாம் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு பயத்தை கிளியர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபயர்வால் எனேபிள் பண்ணோம். எஸ்எல் லினக்ஸோட எப்படி கான்ஃபிக் பண்ணுறது, கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணுறதுல லெவலில் தான் இருக்குது. ஸோ முடித்த வரைக்கும் 777 யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்கள் யார் டெவலப்பரோ அந்த டெவலப்பருக்கும் யார் அந்த சைட்டை ரன் பண்ணுற சிஸ்டம் இன்ஜினோ அவங்கள தவிர்த்து மற்ற யாரும் உங்கள் ஃபோல்டரை டச்சே பண்ண விடாதீங்க.
குட், தேங்க்யூங்க.